அடுத்ததாக ரஃபி சட்டத்தாருடைய மகனார் இர்ஷாத் சாஹிப் அவர்கள் பேசுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹுலஃபாக்களே, ஆரிஃபீன்களே, சஜ்ஜாதாக்களே, முரீதீன்களே, முரீதாத்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை ஒரு சிறந்த ஒரு மஜ்லிஸில் கல்புகளை கூடிய இறைநேசர்களுடைய அந்த உருசை முபாரக் ஒன்று சேர்த்திருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வைத்தான். எனக்கு முன்னால் பேசிய மகான்கள் எல்லாம் உருசுடைய சிறப்பை, வலிமார்களுடைய சிறப்பை, முரீதுங்களுடைய அவசிய தேவையை எல்லாம் நமக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதுவே போதுமானது. பின்னால் சர்க்காருக்கு பில்லா பேச இருக்கிறாங்க, நம்ம சஜ்ஜாதா பேச இருக்கிறாங்க. அதனால ஃபகீர் எப்படியா தவிர்த்துக்கும் நான் ஆசைப்பட்டேன். சஜ்ஜாதா பிடிவாதமா சொன்னதின் காரணத்தினால் அவர்கள் வரும் வரை கொஞ்ச நேரம். அப்ப அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு சொன்னா அவனுடைய கல்வை கவனிச்சுட்டான். அவனுடைய சூரத்தை, அவனுடைய கல்புடைய ஹாலாத் அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா, அவனுடைய ஹபீபோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா, அவன் நேசிக்கக்கூடிய நேசர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா. அதுதான் வெளி உறவு அல்ல, கல்வி உறவு. இப்ப கல்புடைய உறவு சம்பந்தப்பட்டிருந்தால் நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானதாக மாறிடும். இறைநேசருடைய தயவு அதுக்குத்தான் தேவை. ஷைஹ்மாருடைய தயவு வெறுமனே எனக்கு முன்னால் பேசிய ஹலீல் சஜ்ஜாதாவுடைய மகனார் கூட ஞாபகப்படுத்தினாங்க. வெறுமனே தபருக்காக ஷைஹை சந்திப்பதல்ல, பரக்காத்துகளை பெறுவதற்காக, துனியாவுடைய தேவைகளை பெற்றுக்கொள்வதற்காக ஷைஹை ஒருவன் பெறுவானையானால் அவன் உண்மையிலேயே முரீதும் அல்ல, அவன் ஷைஹை அடைந்த நோக்கத்தையும் அடைய முடியாது. இப்ப ஷைஹை அடைந்த நோக்கம் என்ன? இதெல்லாம் பேசுவதற்கு தகுதி இல்லாதவன் நான். ஏன்னா எனக்கு கீழே இங்க முன்னாடி என்னுடைய உஸ்தாத்மார்கள் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. வேதமாக நான் பேசுவதாக நினைக்கிறேன். இருந்தாலும் ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதினால் ஞாபகப்படுத்துகிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப ஷேகுடைய அவசியம் என்று சொன்னால் நம்முடைய அகத்தை சுத்தம் செய்து கொள்வது. வெளி உறுப்புகளை சுத்தம் செய்வதற்கு பொது செய்கிறோம், குளிக்கிறோம். இதை கொண்டு வெளி உறுப்புகள் சுத்தமாகிறது. கல்வை சுத்தப்படுத்துவது எப்படி? எதை கொண்டு நாம் சுத்தப்படுத்த முடியும்? இறைநேசர்களுடைய சகவாசத்தினால் தான் சுத்தப்படுத்த முடியும். அவர்களுடைய பார்வையின் பரக்காத்தினால் தான் சுத்தப்படுத்த முடியும். அதை விளங்குபவர்களுக்கு தான் அது புரியும். அந்த நேசர் நாம் வைத்தால் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனிதர் இருந்தார், ஒரு ஷேகர் இருந்தார், அபு அப்துல்லா முகமது குரஷி என்ற ஒரு மகான், கண் தெரியாதவர். அவங்கள்ட்ட ஒரு மனிதர் பையத்து வாங்கியிருந்தார். அவர்கிட்ட நிறைய ஐமகளை பெற்றார், ஞானங்களை பெற்றார். சகவாசத்தினால் கல்வுடைய தசுக்கியத்தை அவர் பெற்றார். அவரை கொண்டு பயன்பெற்ற அவருடைய மகள் மிகவும் அழகு சௌந்தரியமான பெண்மணி. அவரிடத்து நிக்காஹ் செய்வதற்காக பலவிதமான மக்கள் வந்து நிக்காஹ் செய்ய ஆசைப்படுகிறாங்க. ஆனா அந்த பெண் அனுமதி கேட்கிறார். தகப்பர், உனக்கு என்ன ஆசை? கண் தெரியாத அந்த ஷேகனா நிக்காஹ் செய்யணும்னு ஆசைப்படுறேங்கிற அந்த பெண்மணி. வேற வழி இல்லை, ஷேக் மேல முகப்பத்து வச்சிருக்கிறாரு. இருந்தாலும் பொண்ணுடைய வாழ்க்கை வீணா போயிடுமோங்கிற பயம் இருக்கும் தானே செய்யும் ஒவ்வொரு தாப்படும். நேரா போனார், ஷேகிட்ட கேட்டார், எஜமானி என்னுடைய மகளுக்கு இப்படி ஒரு ஆசை, இது தாங்க என்ன சொல்றீங்க? இருக்கு தங்களுடைய உத்தரவு என்ன? காசியை கூப்பிடுன்ட்டாங்க. காசியை கூப்பிடு நிக்காஹ் செஞ்சு வச்சிருட்டாங்க. எதுவுமே சொல்லல. இவர் கபூல் செஞ்சுக்கிட்டாரு. மகள்கிட்ட கேட்டாங்க, கொண்டு வந்தாங்க, நிக்காஹ் செஞ்சாச்சு, தனிமையில கொண்டு போயிட்டாங்க. அப்ப இந்த கண் தெரியாத இந்த ஷேக் சொன்னாங்க, நான் கொஞ்சம் போய் சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் அழகுபடுத்திக்கிட்டு வர்றேன் அப்படின்னு உள்ள போயிட்டாங்க. போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு
அவங்க ஷேக காணும். பெரிய ஒரு அழகான ஒரு வாலிபன், கண் தெரியக்கூடிய நிலையில், கண் பார்வை உள்ள நிலையில் ஒரு வாலிபன் நிற்கிறார். இந்த பெண்மணி பயந்துட்டான். ஏன் மூக்குல நீ எப்படி வந்து என் கணவரில் வரணும்னு சொல்லி இந்த பெண்ணை ஆவேசப்படுறார். அவர் அந்த மனிதர் சொன்னாரு, நான் இப்ப வாலிபனாக வந்திருப்பது, கண் தெரியக்கூடியவனாக வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அதே அப்துல்லா முகமது அல் குரஷி தான். இருக்கிற ஆச்சரியம் எப்படி அது? அப்ப அவர் சொன்னார், என்னை மக்கள் எனக்கு அல்லாஹ் தஆலா அழகு சௌந்தரியத்தை கொடுத்திருந்தான், அதை வைத்து மக்கள் என்னை எடை போட்டுக் கொண்டிருந்தார்கள். அதனால அல்லாஹ்விடத்தில் நான் கேட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய மாரிஃபாவை கொண்டு என்ன அலங்கரி, மக்களுக்கு என்னுடைய வெளி அழகை காட்டாதரப்பே நான் கேட்டுக்கிட்டேன். அதனால் என்னை கண் தெரியாதவனாக அல்லாஹ் ஆக்கிவிட்டான், என்னை வயோதியனாக அல்லாஹ் காமிக்கிறான். ஆனால் உனக்காக நீ அந்த வயோதிகனாக இருக்கக்கூடிய நிலையில் கண் தெரியாத ஒரு ஷேகை அவருடைய முஹப்பத்தின் பேர்ல நீ ஏற்றுக்கொண்டதன் காரணத்தினால் அல்லாஹ்விடத்தில் உனக்காக மட்டும் அந்த பர்மிஷனை நான் வாங்கியிருக்கிறேன். நீ பார்க்கும் போதெல்லாம் நான் அழகானவனாக, கண் தெரியக்கூடியவனாக நான் தெரிவேன், மற்றவர்களுக்கு என்னை அல்லாஹ் அப்படி காட்ட மாட்டான்னு சொல்றான். ஷேகுமார்கள் இருக்கிறாங்கள, பார்க்கக்கூடியவன கண்ணுக்கு தகுந்த மாதிரி தன்னை காட்ட ஆசைப்படுவாங்களே தவிர எல்லாருக்கும் தன்னை யாருன்னு காட்ட ஆசைப்பட மாட்டாங்க, தன்னை மறைக்கத்தான் ஆசைப்படுவாங்க. அதே மாதிரிதான் ஜமாலுல் ஆரிஃபீன், நம்முடைய ஜமாலி நாயகம் தங்களை மறைமுகமாக வைத்திருந்தார்கள். ஷரியத்தோட வச்சுக்கணும். அவர்களிடத்தை ஊடுருவும் போது, அவர்கிட்ட நெருங்கும் போது அவர்கள் மாரிஃபா மாவத்தை பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் அவங்க சொல்லவும் மாட்டாங்க. அப்ப அவங்க தன்னுக்களை மறைத்தார்கள், ஷரியத் என்ற போர்வையில் மறைத்து வைத்திருந்தார்கள் பரிசுத்தமான முறையில். ரொம்பவும் யாரும் அவர்களை குறை சொல்ல முடியாத நிலையில் அப்படி இருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரியான சோதனைகள்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் முன்னாடி அது நமக்கு ஞாபகப்படுத்தினாங்க. அப்ப ஷேகுமார்கள் இருக்கிறாங்களே, நாம எப்படி பார்க்கிறோமோ அந்த கண்ணோட்டத்துல தான் நம்மளை அனுபவம், நம்மளை முன்னோக்குவாங்க. அப்ப நீ எதை தேடுகிறாயோ அதை தான் பெற்றுக்கொள்வாய். நாம தேடுறது வேற ஏதாவது துனியாவா இருந்தா அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு துவா செய்யறாங்க, அது வேற விஷயம். அப்ப யாராவது ஒரு மனிதன் ஷேகட்ட பையத்து வாங்கின பிறகு நான் செல்வந்தன் ஆயிட்டேன்னா அவனோட முட்டாள் வேற யாரு கிடையாது. செல்வங்கள் இருக்க அல்லாஹ்வை விட்டு தூரமாக்குவதற்காக கொடுக்கப்படக்கூடியது, நல்லோர்கள் கையில கொடுக்கப்பட்டால் அது நல்லது. அல்லாஹ்வை விட்டு மறக்கக்கூடிய மறக்கடிக்கக்கூடிய செல்வங்களுடைய கையில் இருக்குமே ஆனால் அது உனக்கு ஆபத்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவை மக்களுக்கு சொல்றாங்க, அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், அல்லாஹ்வுக்கு மூசாவாக எனக்கும் கட்டுப்பட்டு நீங்க நடந்தால் அல்லாஹ் உங்களை சங்கைப்படுத்துவாங்க, உங்களை கண்ணியப்படுத்துவாங்க, ஆரோக்கியமாக சந்தோஷமாக வைப்பாங்க, அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்வாங்க, உங்களை எல்லாம் தண்டிக்க மாட்டாங்க என்பதெல்லாம் பேசுறாங்க. கூட்டத்துல ஒரு ஆள் எந்திரிச்சா சொன்னா, மூசா நிறுத்துங்க, நீங்க பொழுதுக்கு இதான் பேசிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா அல்லாஹ் தண்டிப்பாங்க, நானும் என்னுடைய குடும்பமும் சதா மாறு செஞ்சுக்கிட்டே இருக்கு, நாங்க செய்யாத பாவம் ஒண்ணு இல்ல, ஊர்ல கேட்டுப்பாரு, ஒரு பாவம் பாக்கி, நான் செய்யற அழிச்சாட்டு எல்லாருக்கும் தெரியும், நான் பாவத்தையே உருவெடுத்தவன், நான் கொஞ்ச நஞ்சம் இல்லை, எல்லா பாவமும் செய்யறேன், வியாபாரத்துல மோசடி செய்யறேன், நிலுவையில மோசடி செய்யறேன், மக்களை ஏமாத்துறேன், கடை 10 கடை மாறிடுச்சு, கடை மாறிக்கிட்டே இருக்கு. பெரும்பாலும் மக்கள் எல்லாம் சொல்றது, பையத்து வாங்கின பேர் ஒரு கடையா இருந்துச்சு, இப்ப 2 கடை ஆயிடுச்சு, பயப்படு சொல்றதுக்கு, வெக்கப்படணும். சித்திக் அக்பர் 40,000 தீனாருக்கு கையில வச்சிருந்தாங்க, எப்போ ஈமான் கொள்ளும் போது. சில நாட்கள்ல 4 காசு கிடையாது, யார்கிட்ட? சித்திக் அக்பர்கிட்ட. அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட பையத்து வாங்கி எல்லாத்தையும் இழக்கிறாங்க. நீ சொல்ற ஷேഖ்ட்ட பையத்து வாங்கி 2 கடை ஆயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஷேഖுடைய அந்தஸ்தை நீ குறைக்கிற. கதீஜா நாயகி எவ்வளவு பெரிய அந்தஸ்துல உள்ளவங்க, அவங்க ஏழையா போனாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு சஹாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ கொஞ்சம் யோசிப்பா, நீ என்ன சொல்றேன்னு. மறுபடியும் கொஞ்சம் யோசி, அப்படிலாம் சொல்லாத. அவர் சொல்றாரு, மறுபடியும் அல்லாஹ்வுக்காக சொல்ல, நான் நேசிக்கிறேன் உங்களை, மறுபடியும் யோசி. மறுபடியும் சொல்றாரு, உங்களை நேசிக்கிறேன். அப்படி என்றால் மேலிருந்து மலையிலிருந்து பள்ளத்தாக்கிற்கு தண்ணீர் எவ்வளவு வேகமா வருமோ அது போன்ற ஏழ்மை உன்னை தேடி வரும், நீ ஜாக்கிரதையா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன்னா அல்லாஹ் உன்னை அப்படிதான் உனக்கு பரிசுத்தப்படுத்துவான். அல்லாஹ் தன்னை கொடுக்க நாடிட்டால் தன் நயிரை உனக்கு கொடுக்க மாட்டான். ஏன்னா அது உனக்கு தொல்லை கொடுக்க கூடாது, அது ஒரு சிந்தனையை ஆக்குப்பை பண்ணக்கூடாது, அது அல்லாஹ் செய்த ஏற்பாடு. அதனால தான் பெரும்பாலும் நாம் பாக்குறோம், எங்க எம்பியா இருக்கிறார், அவருக்கு திடீர்னு சிஎம் பதவி கிடைக்குது, இல்ல எம்எல்ஏ இருக்காரு, எம்பி பதவி கிடைக்கிறார், ராஜினாமா பண்ணிட்டு தான் அவர் போகணும். எம்எல்ஏ பதவி ராஜினாமா மட்டும் தான் எம்பி ஆகிறார், எம்பி பதவி ராஜினாமா தான் சிஎம் ஆகிறாரு, சிஎம் பதவி ராஜினாமா தான் அவர் பிஎம் மாறுறாரு. அப்போ மேல போகும்போது கீழே உள்ள பதவி ராஜினாமா பண்றது பழக்கம் தானே. அதே போன்று அல்லாஹை அடையக்கூடிய மக்கள் துனியாவை விடுவது பழக்கம். இது
நமக்கு பார்க்கும்போது அதை எப்படி நம்மளால விட்டு நடக்க முடியும்? அப்ப அதே கட்டிக்கிட்டு அதுவும் நல்லா விட்டுருவோம். அதனால நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப அதனால ஷேகுமார்கள் இருக்கிறாங்களே, அவங்க நாம எப்படி அவர்களை புடங்குகிறோமோ அந்த விதத்தில் தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்து அதை நாம் விளங்கியாக வேண்டும். இவர்களிடத்தில் நான் பெற்றுக்கொள்ள வேண்டியது எது? அவர்களை நேசித்தால் என்னெல்லாம் கிடைக்கும்? முன்னாடி பேசினாங்க, சாபிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய விஷயத்தை சொன்னாங்க. ஹஜ்ரத் நிஜாமுத்தீன் மஹ்பூப இலாஹி ரஹ்மத்துல்லாஹி அந்தஸ்தை பத்தி சொல்லும் போது அமீர் ஹுஸ்ன்ட்ட சொன்னாங்க. நிஜாமுத்தீன் மஹ்பூப இலாஹி நம்முடைய ஷேக் அவங்க சொன்னாங்க, அமீர் ஹுஸ் தன்னுடைய முரீது, நீ போய் பூ அலி பாஷா கலந்தர் அவங்களுடைய தர்பார்ல போய் தாலீம் போயிட்டு வா மாட்டாங்க. நாங்க அல்லாஹ்வுடைய பதில கொண்டு நாங்க வள்ளியில செஞ்சாத எல்லா ஜியாரத்துக்கு போயிருந்தோம் அந்த இடத்துக்கு. அப்ப அந்த இடத்துக்கு போய் அவங்க போறாங்க, அவங்களோட தாலீம்ல இருக்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு பிறகு திரும்பும் போது அந்த ஷேக சொல்றாங்க, அமீர் ஹுஸ்ரே, ஓ ஷேகுக்கு அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து இருக்குங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அடிக்கடி ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல வலிமார்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம். அப்படி கூடும்போது நான் பார்த்தேன் உன் ஷேக் அங்க காணும். அதனால எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒருவேளை உன் ஷேக் அங்க இல்லையே, காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. உன் ஷேகத்தை கொஞ்சம் எத்தி வைட்டான். அமீர் ஹுஸ்னுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார்ல இவங்க ஆளுமே கஷ்பல ஒன்று கூடுறாங்க. ஆனா ஏன் ஷேகாக காணும்னா யாருக்கு எப்படி இருக்கும்? அது சாதாரண மனிதர்கள் மஹபூப இலாஹி, உலகமே போற்றக்கூடிய மஹபூப இலாஹி. அவங்க அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, உலகமே ஏற்றுக்கொண்டது மஹபூப இலாஹின்னு பேர். அவங்க அந்த மஜ்லிஸ்ல இல்லைன்னா முரீதுக்கு எப்படி இருக்கும்? முரீது நம்மள மாதிரி சாதாரண முரீது இல்லாத அமீர் ஹுசன். அமீர் ஹுசனுடைய காதலே வேற. அந்த காதலுடைய உச்சகட்டம் எஜமான சொல்லிட்டாங்க, அமீர் ஹுசனை ஜியாரத் செய்யாம என்னை யாரும் ஜியாரத் செய்யக்கூடாது. அப்ப அவங்க அந்த அளவுக்கு நேசம் வைத்திருந்தார்கள். வந்து ஷேகிட்ட சொன்னாங்க, எஜமான இந்த மாதிரி இப்போ அலிஷா கலந்தர் இப்படி சொல்றாங்க. என் மனசுல ரொம்ப கவலை ஏற்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, அடுத்த தடவை நீ போகும்போது அந்த பூ அலிஷா கலந்தர்ட்ட சொல்லு, நீங்க ஆதமே கஷ்புல ரசூலுல்லாஹ்வை சந்திக்கும் போது, அந்த வலிமார்கள் கூட்டத்தை சந்திக்கும் போது தயவு செய்து என்னையும் அழைச்சிட்டு போயிடுங்கன்னு சொல்லு, அங்க நான் தேடிக்கிறேன்னு சொல்லுன்ட்டாங்க. எப்படி? அல்லாஹ் அக்பர். அந்த அதெல்லாம் வழங்க முடியாத விஷயங்கள். இதே மாதிரி அவங்க போறாங்க, அவங்க சொல்றாங்க, இதே மாதிரி உன்னுடைய இன்னைக்கும் நான் பார்த்தேன் உன்னுடைய ஷேக காணும். அவங்க சொன்னாங்க, அடுத்த தடவை நீங்க போகும்போது என்னையும் கையில பிடிச்சி கொண்டு போயிடுங்கட்டாங்க. அதே மாதிரி ஒரு நேரம் வந்துச்சு, கூப்பிட்டாங்க, இங்க வாப்பா அமீர் ஹுசன். ஆலமே கஷ்பல எல்லாரும் ஒன்று கூடக்கூடிய நேரம், கையை பிடிந்தாங்க, கையை பிடிச்சாங்க. கண்ணை மூடி திறந்தா உள்ள இருக்கிறாங்க ஆலமே கஷ்பல எல்லா வலிமார்களும் இருக்கிறாங்க. ஏற்கனவே எவ்வளவு இருப்பாங்களோ உம்மத்தை முகமதுல எல்லா வலிமார்களும் அங்க ஒன்று கூட்டி இருக்கிறாங்க. பெரும் பெரும் நாதாக்கள்லாம் ஒன்று கூட்டி இருக்கிறாங்க. அங்க பாக்குறாங்க, தேடி பாக்குறாங்க, தேடுறாங்க, தான் ஷேக காணும். அழுக வந்துருச்சு. தான் ஷேக காணுன்னு அழுக வந்துருச்சு. தேடுறாங்க. கடைசியில ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏப்பா நீ அழுகிற அமீர் ஹுசன், என்ன விஷயம்? யார் ரசூலுல்லாஹ்? என்னுடைய ஷேக காணும், அதனால நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஷேக மேல என்ன காதல். ரசூலை பார்த்து கூட ஷேக கேட்கிறாங்க. அந்த காதல் நம்மளால சொல்லதான் முடியுமே தவிர உணர முடியாது நம்மளால. அல்லாஹ் அக்பர். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதோட முடியலப்பா, இதுக்கு மேல ஒரு தட்டு இருக்கு. ஒருவேளை அங்க ஒன்று ஷேகருக்கெல்லாம் நீ போய் தேடி பார்த்துக்க. ரசூலுல்லாஹ் அனுப்பி விட்டுறாங்க. போறாங்க, மறுபடியும் மேல பாக்குறாங்க, மேல வித்தியாசமா மறுபடியும் இருக்கு. அதுல பெரிய மகான்கள்லாம் இருக்கிறாங்க. அங்கேயும் தேடுறாரு, அங்கேயும் காணும். மறுபடியும் ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறார். யார் ரசூலுல்லாஹ்? இரண்டாவது தட்டுலையும் காணும். இன்னும் மேல போ. இப்படியாக 7வது தட்டு வரைக்கும் அனுப்புறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப மேல மேல போக 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 ஆர்வம் அதிகமாகுது, அழுகையும் அதிகமாகுது. ஏன் ஷேக காணுது? 7வது தட்டுல போறாங்க, அந்த தரஜாவில போய் தேடுறாங்க, ஷேக காணும். கடைசியா ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ்? இங்கேயும் என்னுடைய ஷேக காணுமே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உட்கார்ந்து இருக்காரு, இது யாருன்னு பாரு. முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. தூக்கி பார்த்தா பாய் திட்டு இவங்க மஹபூப இலாஹி. அல்லாஹ் அக்பர். அப்பதான் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. நான் தேடாத இடம் இல்லை. அதுக்கு பிறகு ஆலம கஷ்மீர்ல வெளியே ஆகும்போது அந்த பூ அலிஷா கலந்தர் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. நீ அவங்க முறியா இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சவன்பா, எனக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு சொன்னதாக வரலாறு எழுதுறாங்க. அப்ப ஷேகுடைய அந்தஸ்து நம்மளால விலகிக்க முடியாது. மற்றவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க. நீ என்ன விலகி இருக்கிற ஒரு ஷேக? அதாவது லட்சம் பேர் என் முன்னாடி பத்தி என்ன சொன்னாலும் நான் வாழ்ந்துதான் ஆகணும். அவர்கிட்ட எத்தனை பேர் லட்சம் பேர் சொன்னாலும் அவங்ககிட்ட வாழ்ந்துதான் ஆகணும். அதே மாதிரி முரீதாகி நாம் லட்சம் பேர் 1000 பேர், ஆனா ஷேக கைப்பிடிச்ச அந்த பிடி நீ இறுக்கமாக பிடித்துக் கொண்டால் நிச்சயமாக அடையும். ஒண்ணும் இல்லாம நீ போ, உன்னை உருவாக்கும். அவங்கள்ட்ட போகும்போது அதான் அவங்க ஆசைப்படுறாங்க. நான் அப்படி ஆயிட்டேன், நான் இப்படி ஆயிட்டேன், வேணாம். ஒரு மனிதன் அகலால் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் நபி வர வேண்டிய அவசியம் இல்லை. அமலால் பெற்றுக்கொள்ள முடியும்னா இப்லீஸ் பெற்றிருப்பான்.
ஒரு மனிதன் ஜுஹதால் பெற்றுக்கொள்ளுமானால் எத்தனையோ மக்கள் இஸ்லாம் வராத மக்கள் ஜுஹதுல இருக்கிறாங்க, இமயமலையில போய் உட்கார்ந்துருக்கிறான், சாப்பிடுறது இல்லை குடிக்கிறது இல்லை. அவனுக்கு நல்லா கொடுக்கலையே. அல்லாஹ் யாருக்கு தன்னை கொடுப்பான், யாரு தான் ஒண்ணுமே வழங்குவாங்க, அவனுக்கு தான் அல்லா கொடுப்பான். அப்ப அல்லாஹு தஆலா இறைநேசர்களை வைத்திருந்ததின் காரணம், இறைநேசர்களை நமக்கு ரசூலுல்லாஹ் மூலியமாக பங்கு வைத்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நீனும் மனுஷனாகணுங்கிறதுக்காக. நாம மனுஷனா நம்ம விளங்கிட்டு இருக்கோம் இல்ல, அல்லாஹு தஆலா நஃப்ஸையும் நமக்கு கொடுத்திருக்கிறான். மலக்கானியத்தும் இருக்கு, நஃப்ஸானியத்தும் இருக்கு இன்சான்ல. நாம் நஃப்ஸானியத்தின் பக்கம் அதிகமாக நம்முடைய நேரங்கள் அதிகமாக செலவழிக்கிறோம். அதுல முன்னோக்கி நஃப்ஸை நமக்கு முன்னோக்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நாம கல்ப முன்னோக்கி வாழ்ந்தாகணும். இறைநேசர்கள் கல்பை ஒரு பக்கம் திரும்புறாங்க. நீ கல்ப பாரு, உன் கல்புல என்ன ஆளாத இருக்கு பாரு. அப்ப ஜமாலின் நாயகத்திட்ட வந்தா அவங்க நம்முடைய நஃப்ஸுடைய குறைகளை நமக்கு சுட்டி காட்டி, இந்த பாரு இந்த தவறுகள்லாம் நீ செய்யுது, இந்த கெட்ட எண்ணங்கள் உள்ள வருது, இந்த விஷயங்கள் வருது, அவங்களுடைய பேச்சுல புரியும், இஷாராவா நமக்கு எத்தி வைப்பாங்க. சொல்லுவாங்க, நீ கல்வின் பக்கம் சிந்தனை செலுத்து, அல்லாஹின் பக்கம் சிந்தனை செலுத்து, அல்லாஹின் நேரத்தை உருவாக்கு, உன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹோட சம்பந்தப்படுத்து என்பதை நமக்கு ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க. அப்ப இன்றும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, யாரு தன்னுடைய ஹயாத்துல எந்த உதவியை அந்த நேசரை கொண்டு பெற்றாரோ அந்த ஷேഖுடைய வஃபாத்துக்கு பிறகு அதை பெற முடியும் அப்படின்னு இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அதனால நாம ஷேഖிடத்துல எதை பெற்றோமோ அதை இப்பவும் பெற முடியும். இன்னும் சொல்ல போனா ஒரு படி மேலே போ. அப்போ ஜிஸ்மானி ஹைசியத்துல அவங்களுக்கு சில சிரமங்கள் தக்கல்லுபாத்துகள் இருந்திருக்கும். அதனால அவங்க ஃப்ரீயா செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனா இப்ப அப்படி இல்லை, அவங்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுக்கப்பட்டது. அதனால பரிசு போனாதான் விளங்கும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறவர். சில பேர் கபர்ல தொழுவணும்னு ஆசைப்பட்டா அல்லாஹ் தொழு ஓட்டுருவாங்க, சில பேர் ஓதணும்னு ஆசைப்பட்டா ஓத ஓட்டுருவாங்க. அவன் எந்த ஹாலத்துல மூத்தா போறானோ அதே ஹாலத்துல தான் கபர்ல இருப்பான்னு ஹதீஸ் வருதா இல்லையா? அப்ப நம்ம ஷேഖனாக எந்த ஆயத்துல எந்த ஹாலத்துல வஃபாத்தானாங்க, முரீதுகளுடைய கல்வை இஸ்லாஹ் செய்வதிலே வஃபாத்தானாங்க. அதனால் இன்றும் வஃபாத்துக்கு பிறகு அவங்க செய்வாங்க. அது அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த பவரை கொடுக்குறான். அல்லாஹ் கொடுத்தால் நமக்கு கேட்கறதுக்கு யாரு இருக்க? அதை பெறக்கூடியவர்கள் அனுபவிக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது நீ நினைச்சா உனக்கு, நீ முடியாதுன்னு நினைக்கிறதுனால உனக்கு கிடைக்காது. நீ முடியும்னு என்னைக்கு நினைக்கிறியோ, உன் ஷேഖுடைய உயர்வு உன் கல்வில என்னைக்கு உட்காரதோ அன்னைக்கு அவர்களை கொண்டு நீ அனுபவிக்கிற அந்த இன்பத்தை நீ அனுபவிச்சுப்பார். அதை வெளியில சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் ஹல்வா சாப்பிட்டாலும் அதை டேஸ்ட் இனிப்பா இருக்குன்னு சொல்லலாமே தவிர எப்படி இருந்துச்சு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் மனைவியை கொண்டு அடையக்கூடிய இன்பம், காதலியை கொண்டு அடையக்கூடிய இன்பம், நண்பனை கொண்டு அடையக்கூடிய இன்பம் வெளியில சொல்ல முடியாதோ அதே போன்று ஷேഖை கொண்டு அடையக்கூடிய இன்பத்தை வெளியில் சொல்ல முடியாது. அப்ப அவரவர்கள் நேசிக்கிற அந்த இதை பொறுத்து எப்பவும் செய்வாங்க, எப்பவும் இருப்பாங்க. இதே அமீர் ஹுசன் மஹ்பூபைலாஹி வஃபாத்தான பிறகு துடிக்கிறாங்க, அழுகிறாங்க, கதறாங்க. அப்ப அவங்க ஜனாசாவை தூக்கிட்டு போகும்போது அமீர் ஹுசன் அழுகுறாங்க, எஜமானே உங்களை தானே நாங்க சதா அல்லாஹ்வை உங்களை தானே நாங்க பார்த்தோம், சதா நாங்க ரசிச்சது உங்களை தானே, இப்போ நீ உங்க தாத்து இல்லையே நான் யாரை ரசிப்போம் என்று கதறும் போது கஃபனை கிழிச்சுக்கிட்டு 2 கை வெளியில வந்துச்சு. மக்கள் எல்லாம் அவங்க பிடிச்சுக்கிட்டாங்க, நீ சும்மா இருப்பா நீ வேறு. இப்ப இறைநேசர்கள் இருக்கிறாங்களே அவங்க மௌத்துக்கு பிறகு ஹயாத்தா இருக்கிறாங்க. மௌத்து என்பது ஒரு ஜாயிகா, சவுக்கு தான். குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத். நம்ம பிரியாணி சாப்பிட்டோம், இன்னும் யாரும் நாவோட டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியுமா? கொஞ்ச நேரம் டேஸ்ட் கலைஞ்சு போச்சு. ருசிக்கிறது கொஞ்ச நேரம் தான், மௌத்தை ருசிப்பது கொஞ்ச நேரம் தான். மௌத்துடைய ருசி கொடுக்கப்படும் கொஞ்ச நேரத்துல, மறுபடியும் ஹயாத்து கொடுக்கப்படுது. மீலாதுல கூட கலிசஜா மகனார் சொன்னாங்க, ரொம்ப அழகான செய்தி. ஒரு செய்தி, ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் வாங்கப்பட்ட பிறகு ஜிஸ்மே அத்ஹார்ல இருந்து அல்லாஹ் இடத்துல கேக்குறாங்க, யா அல்லாஹ் இந்த ஜிஸ்மை எங்க வைக்கணும்? அப்போ அல்லாஹ் இடத்துல வைங்க. எல்லாரும் ஒரு பாக்கியில ஒரு இடம், எல்லா இடத்துக்கும் கொண்டு போனாங்க. கடைசியா அவன் சொன்னா ரசூலுடைய உயிரை தாங்கி இருந்த ரூஹை தாங்கி இருந்த அந்த ஜிஸ்மே முபாரக்கை விட சிறந்ததாக நாங்கள் எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை, திருப்பி அங்கேயே வைக்கிறோம்னு வச்சுட்டாங்க. முடியுங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹ் கபர்ல வைக்கும் போது சரினா அலி ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, சொல்றாங்க, யா உம்மத்தி, உம்மத்தே நாங்க கவலைப்பட்டதாக, உம்மத்து விஷயத்துல அவங்க கவலைப்பட்டதை உதவி அசைஞ்சது நாங்க பார்த்தேங்கிறாங்க. நம்முடைய காதலி நாயகம் அவர்கள் வஃபாத்தாக நேரத்துல தன்னுடைய மகனாரை கூப்பிட்டு சொல்றாங்க, யூசுப் தாதாவை, மகனே நான் இன்றைக்கு வஃபாத்தாக போறேன். எத்தனையோ மகான்கள் சொல்லி இருக்கிறாங்க, மௌத் அவங்க பெருசா நினைக்கல. சொன்னாங்க, நான் இன்றைக்கு வஃபாத்தாக போறேன், என்ன குளிப்பாட்டுற பொறுப்பு உன்னுடைய, நீ குளிப்பாட்டு என்ன. சொன்னாங்க, நான் சிறு பிள்ளையா இருக்கேன், நான் எப்படி குளிப்பாட்டுவேன், நான் எப்படி தனியா குளிப்பாட்டுவேன்? ஒன்னும் கவலைப்படாத,
நீ என்ன குளிப்பாட்டும் போது கையை தூக்குங்கன்னு சொல்லி கையை தூக்குவேன், திரும்புங்கன்னு சொல்லி திரும்புவேன், அல்லாஹ் அக்பர் காலை தூக்குங்கன்னு சொல்லி காலை தூக்குவேன். நீ சொல்லு நான் செய்யறேன். எப்படிங்க மௌத்தா போனவர் செய்ய முடியும்? அப்படி ஒரு நடந்துச்சு வச்சுங்க, நம்ம இடத்துல மௌத்தா போனவன் அசைஞ்சான்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், நாம யாரும் உட்காரமானோம். ஆனா இறைநேசர்களுடைய ஹாலாத் அப்படி இல்லை. அவர்களை அல்லாஹ் மதிக்கிறான். அதனால் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கிற அந்தஸ்து வேற. நாம அதனாலதான் அடிக்கடி லைலா மஜ்னுடைய கதையை சூஃபியாக்கள் அடிக்கடி சொல்லுவாங்க. மக்கள் கேட்பாங்க, அப்படி ஒண்ணு லைலா நீ நினைக்கிற மாதிரி வெள்ளகை இல்லை, நீ அரசனுடைய மகன் கைசர், நீ அரசனுடைய மகனி, கவர்னருடைய மகனி, உன்னுடைய அழகு சௌந்தரியம் என்ன, உன்னுடைய அழகு என்ன, வெண்மை என்ன, நீ இவ்வளவு அழகா இருக்கிற, நீ ஒரு பெண்ணை போய் இல்ல நான் காதலிக்கிறியா, அவ அசிங்கமா இருக்கிறான், பார்க்க அழகாவும் இல்லையே, கருப்பாவே இருக்கிறான், இவ்வளவு போய் நீ நேசிக்கிறிய, பல்லு விகாரமா இருக்கு, அப்படி நீ நினைக்கிற நீ சொல்ற மாதிரி அழகுலாம் இல்லையப்பா, நீ நேசிக்கிற அளவுக்கு தகுதி இல்லையே அந்த பெண்மணிக்குன்னு சொல்லும் போது அந்த காதலராகி அந்த லைலா சொன்ன அந்த மஜ்னு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஓ கண்ணால பார்த்தா ஏ லைலா அசிங்கமா தான் தெரிவா, ஏ கண்ணை வாங்கி ஓ கண்ணை வச்சு பாரு, அப்பதான் தெரிய லைலா அழகுடு. அல்லாஹ் அக்பர். இத சொல்லி சூஃபியாக்கள் தேகமார்கள நீ ஓ கண்ணை வச்சு பார்க்காத, காதலர்கள் கண்ணை வாங்கி வச்சு பாரு. அதே மாதிரி ரசூல உங்க ஷேகுடைய கண்ணை வாங்கி வச்சு பாரு, அல்லாஹ் ஒரு ரசூலுடைய கண்ணை வச்சு பாரு. அப்ப நாம பார்க்கிற கண்ணு எதுங்கிறதான் இங்க முக்கியம். நாம நம்ம பொட்டையான கண்ணை வச்சுக்கிட்டு, அதாவது அந்தரங்க பொட்டைங்க, நமக்கு வெளி கண்ணு பார்வை இருக்கு. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, தாமல் குலூபுல் லத்தி ஃபி சுதூர், அவங்களுடைய உள்ளங்கள்ல உள்ள கல்பு, உள்ளத்துல ஒரு கல்பு இருக்கு. வெளியில ஒரு நாவு இருக்க மாதிரி உள்ள ஒரு நாவு இருக்கா இல்லையா? வாயை மூடிட்டு பேசிக்கிட்டு தான் இருக்கான். வெளியில ஒரு கண்ணு இருக்க மாதிரி உள்ள ஒரு கண்ணு இருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் கண்ணை மூடிக்கிட்டு. வெளியில ஒரு காது இருக்கிற மாதிரி உள்ள ஒரு காது இருக்குங்க. அப்ப வெளி காதுகளை கொண்டு நாம கேட்காத சில விஷயங்களை உள்காதால கேட்க முடியும். வெளி வாயால் பேச முடியாத சில விஷயங்களை உள்நாவால் பேச முடியும். உண்மையா இல்லையா? அதனாலதான் உள்நாவும் வெளிநாவும் ஒன்னா பேசுறாங்க நிப்பாங்க. அப்ப உள்ள ஒண்ணு இருக்குங்க, இருக்கத்தான் செய்யும். அப்ப உள்ள நாவு பேசணும், உள்ள கண்ணை பார்க்கணும், உள்ள கண்ணு அல்லாஹ்வுடைய ரசூலை ரசிக்கணும். அது பார்க்கிறது தான். வெளி கண்ணை கொண்டு பார்த்தா தெரியாது, சாதாரண ஒரு பஷரா தான் தெரியும். பஷருடைய என்ன தக்காதோ அதை தாண்டி பெற்றுக்கொள்ள முடியும். நீ அதை தாண்டி பாரு. இந்த சூரத்துல யாரு எனக்காக மௌஜூதா வந்திருக்கிறா, இந்த சூரத்துல யாரு எனக்காக அலங்கரிச்சு வந்திருக்கிறா, அந்த காலத்துல நீ பார்த்து நீ ஷேகுடைய உயர்வை நீ பெற்றுக்கொள்வேன். அதனால் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த நியாமத்துகள் ஷேகமா இருக்கு. அவர்களை சாதாரணமா நம்ம விளங்கக்கூடாது. அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய பிள்ளைகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத். அதனால் அல்லாஹ் தஆலா இந்த உருஸ் முபாரக்குடைய பரக்காத்தின் காரணத்தினால் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் தூய்மை பெற செய்து அல்லாஹ் ரசூல் விரும்பக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.